100 நாள் வேலை திட்டம் மாற்றப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விக்ஷித் பாரத்ஜி ராம்ஜி மசோதாவை ஒன்றிய அரசு கைவிட வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரம். எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய போராட்டம் என்பது தற்போது நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணியாக சென்று தங்களது எதிர்ப்பை மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ந்த இந்தியா கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டத்தை பிபிஜி ராம்ஜி என்று ஒன்றிய அரசு மாற்றி அதை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து தற்போது நிறைவேற்றும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவையில் ஏற்கனவே வாதங்கள் முடிவடைந்த நிலையில் இன்றைக்கு மாநிலங்களவையில் வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய பெயர் மாற்றிய உடனேயே எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். இந்த திட்டத்தினுடைய பெயரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதை மத்திய அரசு காதில் எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதுதான் மத்திய அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த காரணத்திற்காகத்தான் அந்த திட்டத்தினுடைய பெயர் என்பது விபிஜி ராம்ஜி என்று மாற்றி இருக்கிறது மத்திய அரசு என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2-3 நாட்களாகவே எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பிரச்சனை எழுப்பினார்கள். இது குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாகத்தான் விவாதங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றது. எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் எதிர்க்கட்சி எம்பிக்கள். நேற்றைய தினமும் வெளிநடப்பு செய்யப்பட்டது. இன்றைய தினம் நாடாளுமன்ற இரு அவைகளும் தொடங்குவதற்கு சற்று முன்பு தங்களது ஆர்ப்பாட்டத்தை எதிர்ப்பாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களவை குழு தலைவராக இருக்கின்ற GR பாலு உள்ளிட்ட எம்பிக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களவை மற்றும் மக்களவை எம்பிக்கள் அனைவருமே காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்ற கனிமொழி, அதே போன்று பல்வேறு இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலும் பேரணியிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பேரணியாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த தலைவர்களை பொறுத்தவரையில் காந்தியடிகளினுடைய புகைப்படம் வைக்கப்பட்ட அந்த பேனரில் உடனடியாக மகாத்மா காந்தி NREGA என்று எழுதப்பட்ட அந்த பேனரை கையில் ஏந்தியவாறு எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திற்குள் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களது கோரிக்கை என்னவென்றால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற விபிஜி ராம்ஜி அந்த பெயரை உடனடியாக மாற்றி ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்று வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் கடந்த 1ஆம் தேதி துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை வரை நடைபெற இருக்கின்ற இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து இருந்தாலும் அதை ஆளும் கட்சி நிராகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஒத்திவைப்பு தீர்மானங்களை, முக்கிய பிரச்சனைகள் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பின்னரும் அந்த கோரிக்கைகள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கின்றன. நாளையுடன் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் என்பது முடிவு இருக்கின்ற சூழ்நிலையில தான் போராட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சி எம்பிக்களால். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.